ஜவஹர்லால் நேருவும் முகமது அலி ஜின்னாவும் அரசியல்ல வெவ்வேறு துருவங்கள், அதாவது இருவேறு துருவங்கள் என்பதை அனைவரும் அறிவோம். எனினும் மனித பண்பில் மேன்மையானவர்கள். சிம்லாவில் லார்டு மவுண்டன் பேட்டனுடன் இருவரும் பேச்சுவார்த்தைக்காக அங்கே ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க. சில மாதங்களுக்கு முன் ஜின்னாவை ஒரு கொடியவன் கத்தியால் தாக்கியிருந்தார். ஜின்னா நேருஜியை தாக்கி பேசும்போது இந்த நிகழ்வு நடந்தது. சிம்லாவில் தங்கியிருந்த நேருஜி உணவருந்தி திரும்பும்போது ஜின்னாவின் அறைக்கு சென்றார். எதுவும் பேசாமல் ஜின்னாவின் கழுத்தை தடவி கொண்டே நின்றார். ஜின்னா கழுத்தை நேருஜிக்கு காட்டினார். குத்துப்பட்ட இடத்தை கவனமாக பார்த்து கண்ணீரும் சிந்தினார். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்ற திருக்குறள் இங்கே செயல்வடிவம் கொண்டது. கருத்து வேறுபாடு இருக்கலாம், கண்ணியம் மட்டுமே கவனமாக கையாளப்பட வேண்டும். அது நட்பிலும் மட்டுமல்ல, தூய அன்பிலும். நன்றி நண்பர்களே.